ஹாய் மக்களே, வெல்கம் டு குக் வித் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவு வடை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிப்போம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மைதா ஒரு கப்பில் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு கப் எடுத்துப்போம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராகி ஃப்ளவர் மாவு அது ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் எடுத்து அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தனித்தனியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி அது ஒரு 4 எடுத்துப்போம், தனித்தனியாக நறுக்கி வச்சுப்போம். இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவுல் எடுத்துப்போம். அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி அதையும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ராகி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொட்டிக்கலாம். இதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு பார்த்திங்கன்னா மாவு இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வடையை போட்டு பொரிக்க வேண்டியது தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவு வடை மாரி திரட்டி வச்சுருந்தோம். இப்போ அந்த வடையை நம்ம இதில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். வடையை நல்லா எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் அடை மாரி போடுவாங்க. தோசைக்கல்லில் தோசை மாரி போட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் வடை மாரி ட்ரை பண்ணோம். நம்மளோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்மளோட வடை ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்மளோட வடையை. வடை பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. உங்களுக்கு தேவையான வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.